வணக்கம், நான் உங்கள் கேப்டன். இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கால்ரிக்ஸ் ரூல்ஸ் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த கால்ரிக்ஸ் ரூல்ஸில் வந்து ரூல்ஸ் நம்பர் 26 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 24 மீட்டர் நீளம் உள்ள விசைப்படகுகள் இரவு நேரத்தில் மீன் பிடிக்கும் போது எந்த கலர் விளக்குகளை காட்ட வேண்டும் என்பதே இந்த கால்ரிக்ஸ் ரூல்ஸ் ஆகும். அதாவது இந்த கால்ரிக்ஸ் ரூல்ஸ்ல 26ஆம் நம்பர் வந்து நம்ம ராத்திரி நேரம், அதாவது 24 மீட்டர் நீளம் உள்ள டிராலர் போட்டுகள், அதாவது இழுவல போட்டுகள் வந்து தொழில் செய்கிற போட்டுகள் வந்து எந்தெந்த நிற விளக்குகளை வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த 26ல் வந்து சொல்லுதுங்க. நம்ம ராத்திரி நேரம் தொழில் செய்யும் போது வந்து நிறைய பேர் வந்து நம்ம சிக்னல் தெரியாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு கலர் விளக்குகளை வந்து நம்ம போட்டிருக்கோம். அது நம்மளுடைய ஒரு அழகுக்காக போட்டிருக்கோம். ஆனால் நேவிகேஷன், அதாவது நம்ம சர்வதேச முறைப்படி பார்க்கும்போது ஒரு கப்பல்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த ரூல்ஸை வந்து நம்ம கடைப்பிடிச்சி ஆகணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங், அதாவது விசைப்படகு ஓட்டுநராக இருக்கட்டும், இல்லை கேப்டன், ஸ்ட்ராங்கு இப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டுநர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நமக்கு இப்போ ட்ரைனிங் எல்லாம் கூப்பிடுறாங்க இல்லையா? அப்போ அங்கே போகும்போது இந்த மாதிரி ரூல்ஸுகளை தான் நமக்கு கட்டாயம் சொல்லி தருவாங்க. அதை போகாமல் இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறங்க. நீங்களும் கட்டாயம் போனீங்கன்னா இந்த ரூல்ஸுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க கட்டாயம். அந்த ரூல்ஸில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ல் வந்து நீங்கள் இழுவலை விசைப்படகில் மீன் பிடிக்கும் போது, அதாவது நம்ம இரவு நேரத்தில் வந்து டிராலிங் பண்ணுறோம் இல்லையா? நம்ம டிராலிங் பண்ணக்கூடிய, அதாவது இழுவலை விசைப்படகுக்கு ஒரு விதமான சிக்னல் கலர்கள் இருக்கும். ஆங்கரில் கிடக்கும்போது ஒரு கலர் இருக்கும். அப்புறம் தூண்டி போட்டு பிடிப்பாங்க இல்லையா, ஒரே இடத்துல ஆங்கர் போட்டு பிடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கலர் லைட் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான கலர் லைட்டுகள் வந்து உண்டுங்க. அந்த கலர் லைட் வந்து நம்ம இழுவல விசைப்படகுல வந்து தொழில் செய்யும் போது சாதாவே வந்து நேவிகேஷன், அதாவது ஸ்டார் போட் லைட்டு, போட் சைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு நேவிகேஷன் லைட் 2 இருக்கும். போட் சைட் லைட் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஸ்டார் போட் லைட் வந்து நமக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இது வீலஸுக்கு பக்கத்துல முன்னாடி இடது பக்கம் சிவப்பு கலரும் வலது பக்கம் வந்து கிரீன் கலரும். இது எல்லா போட்லையுமே வந்து எலக்ட்ரிஷியனே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ட் லைட்டு எல்லா போட்லையுமே இருக்கும். மாஸ்டர்ட் லைட் வந்து நமக்கு சென்டர்ல இருக்கும், நல்ல ஹைட்டா. அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து வித்தியாசமான கலர்லாம் போடுறாங்க. அது போடக்கூடாது. அதுல வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் லைட்டு தான் இருக்கணுங்க. எல்லா திசைகள்லையும் தெரிகிற மாதிரி ஒயிட் கலர் லைட்டு மட்டும்தான் அதில் போட்டிருக்கணும். அப்புறம் நம்ம இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பச்சை கலர் லைட்டும் கீழே வந்து வெள்ளை கலர் லைட்டு, இப்படி 2 லைட்டை ஒன்றன் கீழ் ஒன்றா இப்படி வச்சு மேலே வந்து நமக்கு வீலஸுக்கு மேலே வந்து அடையாளம் காட்டணும். அதாவது வீலஸுக்கு மேலே வந்து ஒரு 3 மீட்டர் உயரத்துக்கு வந்து மேலே பச்சை கீழே வெள்ளை, இதுவும் எல்லா திசைக்கும் நமக்கு தெரியணும். அப்போ இந்த கலர் லைட்டை வந்து ஒரு கப்பல் வேற போட்டுகள் பார்த்தாங்க, அந்த போட்டு வந்து டிராலிங்கில் இருக்கு, அதாவது இழுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது நீங்கள் வந்து ஆங்கரில் தான் கிடக்குங்க அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு நேவிகேஷன் லைட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இந்த பச்சையும் வெள்ளையும் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு, மாஸ்டர்ட் லைட் ஒரே ஒரு லைட்டு வெள்ளை கலர் லைட்டு மட்டும்தான் போட்டிருக்கணும். அப்போ இந்த வெள்ளை கலர் லைட்டு 4 பக்கம் எல்லா பக்கம் தெரியும் போது ஒரு கப்பல், ஒரு போட்டு, இந்த போட்டு ஆங்கரில் கிடக்கு, இவங்க ஆங்கரில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ஆணித்தரமாக முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தூண்டி தொழில் பார்க்குறீங்க, ஒரே இடத்துல ஆங்கர் போட்டு தொழில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய விசைப்படகுகள் வந்து மேலே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கலர் வந்து மேலே சிகப்பு கலரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர். இந்த 2 கலர் தான் நம்ம 2 பேரையுமே வந்து பிரித்து காட்டும். அதாவது ட்ராலிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு கலரு, ஆங்கர் விட்டு தூண்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு கலர். இந்த கலர் லைட்டுகளை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் இது வந்து ஒரு சர்வதேச ஒரு அமைப்புல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விதிமுறைகள் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கடல்ல இருக்கக்கூடிய, அதாவது நடக்கக்கூடிய விபத்துகளை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள கலர் லைட்டுகளை வந்து நம்ம போடக்கூடாது. அது போடும்போது அது நிச்சயம் நமக்கு ஒரு விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால கட்டாயம் நம்ம வந்து இந்த கால்ரிக்ஸ் ரூல்ஸுகளை வந்து எல்லா கேப்டனுமே வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.